உலகமெங்கும் வாழும் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நம்மளுடைய சேனலுக்கான டெலகிராம் பேஜ் இருக்கு அண்ட் வாட்ஸ்அப் பேஜ் இருக்கு. சோ அங்க போயிட்டு நம்மளுடைய சேனலை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்க நம்ம போடக்கூடிய ரீசன்ட் டைம்ல அமேசான் அண்ட் பிளிப்கார்ட், மிந்த்ரா, மீஷோ, ஜியோ இந்த மாதிரி எல்லா இடங்கள்ல இருந்து வரக்கூடிய ஆஃபர் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஷோரா நீங்க தெரிஞ்சுக்கலாம். இமீடியட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்தரா வரக்கூடிய நிறைய ஆஃபர் அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க, தெரிஞ்சுக்கலாம். லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சூப்பரான ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டாப் 5 பெஸ்ட் 4.1ல வரக்கூடிய ஹோம் தியேட்டர் மாடலா என்னென்ன இருக்குன்றத டீடைலா பார்க்கலாம். 4.1 ஹோம் தியேட்டர் கண்டிப்பா நிறைய பேர் 5.1 தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி விரும்புவீங்க. பட் ஆனா பாத்தீங்கன்னா 4.1ம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு எஃபெக்டிவ்னஸா இருக்கும் ஷூரா. இதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம அதை கம்பேர் பண்ணும்போது அதிகப்படியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. இதுலயே உங்களுக்கு ட்ரபிள் இந்த மாதிரியான மாடல்லயே உங்களுக்கு 100 வாட்ஸ்க்கான RMS அதையும் தாண்டி வாங்குனீங்கன்னா இன்னுமே சவுண்ட் அவுட்புட் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அதே மாதிரி ரிமோட் கண்ட்ரோலுக்கான ஃபீச்சர்ஸ் கண்டிப்பா 4.1ல இருக்கான்றத பார்த்து வாங்கிக்கோங்க. அதுவும் உங்களுக்கு பெஸ்டான ஒரு விஷயமா இருக்கும். நல்ல ஒரு பெரிய சப்வூஃபர் இருக்கா மாதிரியும் ஆக்ஸ் கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்களா. ஏன்னா நம்ம ஒரு ஹெட்செட்லயோ இல்ல பாத்தீங்கன்னா ஆக்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம எக்ஸ்டர்னலா ப்ளூடூத் வேற ஏதாவது கனெக்டிவிட்டி பண்ணணும் அப்படின்னா கூட தாராளமா இதுல யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கணும் அதுல. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சவுண்ட் எஃபெக்டிவா இருக்கிற மாதிரியான நல்ல பெரிய சைஸ்ல வரக்கூடிய சப்வூஃபர் மாடலா இருக்கான்றத பாருங்க. ஏன்னா இது மூலமா தான் நம்மளுக்கு எஃபெக்டிவ்னஸ் கேட்க போகுது. அந்த எஃபெக்ட் இருந்தாதான் நம்மளுக்கு அந்த ஹோம் தியேட்டர் மாதிரியான ஒரு ஃபீலே கண்டிப்பா இருக்குங்க. சோ அதனால இதையும் ரொம்ப டீடைலா ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது பாருங்க. டிஸ்டாரஷன் ஃப்ரீயா வரக்கூடிய சவுண்ட் அவுட்புட் இருக்கான்னு பாத்துக்கோங்க. அதே மாதிரி டிவி வேற ஏதாவது பிளேஸ் ஏதாவது யூஸ் பண்றோம் இல்ல கம்ப்யூட்டர்ஸ் ஏதாவது வச்சிருக்கோம் அப்படின்னா அதுல கனெக்டிவிட்டி பண்றதுக்கான ஃபீச்சர்ஸ் இதுல எனேபிள் பண்றாங்களான்றதையும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் எல்லாமே அப்டேட் பண்ணப்பட்ட ஒரு மாடுலா தான் நம்மளுக்கு ஹோம் தியேட்டர் சிஸ்டம்ஸ் எல்லாமே வருது. அது 2.1 இருக்கட்டும் இல்ல பாத்தீங்கன்னா 4.1 இது 5.1 இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே சரி. முக்கியமா பார்க்க வேண்டியது வால் மவுண்டபிள் டிசைன் வருதா, பின்னாடி ஏதாவது நெயில்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஹோல்ஸ் போட்டு அது மூலமா பாத்தீங்கன்னா இதை நம்ம அது மூலமா இன்சர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கறத பாருங்க. USB-க்கான ஆப்ஷன்ஸ் ப்ரொவிஷனலா ப்ரொவைட் பண்ணிருக்காங்களான்றதையும் டீடைலா செக் பண்ணுங்க. இனிமே சம் ப்ராடக்ட்ல பாத்தீங்கன்னா ட்ரபிள் பேஸ் எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அண்ட் FM ஃபீச்சர்ஸ் அடிஷனலா எனேபிள் பண்ணிருப்பாங்க. FM ஆண்டனாக்கான அந்த ப்ரொவிஷனல் இருக்கான்னு பாருங்க. இது மூலமா தான் பாத்தீங்கன்னா அந்த சிக்னல் நம்மளுக்கு நல்லா கிளியரா வரும். வால்யூம் ஆப்ஷன் இருக்கா, இல்ல ஆப்டிகல் வழியா நம்ம இதை யூஸ் பண்ற மாதிரி இருக்கா, இல்ல ஆக்ஸ் வழியா யூஸ் பண்ற மாதிரி இருக்கா, இல்ல HDMI ERC வழியா யூஸ் பண்ற மாதிரி இருக்கான்றதையும் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போதே நம்மளுக்கு வேணும் அப்படின்னா அதையும் டீடைலா பாத்துக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். உங்களுக்கு பவர் சுவிட்ச் ரேஸ்ல கொடுத்திருக்காங்களா பாருங்க. ஏன்னா நீங்க சிஸ்டத்தை மொத்தமா ஆஃப் பண்றதை விட வெறும் ஹோம் தியேட்டர் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு நீங்க உங்களுடைய ஒர்க் பண்ணலாம். அது மாதிரியான விஷயங்களும் நம்ம செக் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். வால்யூம்கான கண்ட்ரோல் அண்ட் 4.1 ஹோம் தியேட்டர் நம்ம சூஸ் பண்றோம் அப்படின்னாலே அதுல USB போடுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. சோ பென் டிரைவ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மெமரி கார்டு போடுற ஃபங்க்ஷன்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு சில பிராண்ட்ல ப்ரொவைட் பண்றாங்க. சோ அதுவும் இருந்தது அப்படின்னா SD கார்டு வழியாவும் பாத்தீங்கன்னா நம்ம சாங்ஸ் ஹியர் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ளே பாஸ் பண்றது, நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் சாங் போறது, வால்யூம் ரைஸ் பண்றது, குறைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஃப்ரண்ட் பேனல்லே ப்ரொவைட் பண்றாங்கன்றதையும் டீடைலா பார்க்கணும். அப்போ ஒரு ஹோம் தியேட்டர் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே கன்க்ளூட் பண்ணணும். அது உங்களுக்கு உடன் கேபினெட்ல டிசைன் பண்ணிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே சவுண்ட் அவுட்புட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதர்வைஸ் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்ட்போர்ட்லயோ இல்ல பாத்தீங்கன்னா திக் அண்ட் மெட்டீரியல் பிளாஸ்டிக்ல பில்ட் பண்ணிருக்காங்கன்னா அதுலயும் அவுட்புட் நல்லா இருக்கும். பட் ஆனா பாத்தீங்கன்னா மேபி அப்பத்துல இருந்து இப்ப வரைக்குமே வுட்ல இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பரவலா பேசப்பட்டு இருக்கு. சோ இந்த மாதிரியான ஹோம் தியேட்டர் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம 5.1 கம்பேர் பண்ணும்போது 4.1 கொஞ்சம் பட்ஜெட் வைஸ்லயே நமக்கு ரொம்ப ஈஸியா கிடைச்சிரும். சவுண்ட் அவுட்புட்டை நம்ம கம்பேர் பண்ணும்போது அதை விட இதுல பெஸ்டா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா 4.1 தான் உங்களுக்கு வருது. ஊஃபருடைய RMS மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். அண்ட் இப்போ நம்ம சொன்ன இந்த விஷயங்களை பேஸ் பண்ணி டாப் 5 பெஸ்ட் ஹோம் தியேட்டர் சிஸ்டம் என்னென்ன இருக்கு 4.1ல அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்டான வாரண்டி 1 இயர் இருக்கான்றது செக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ள போகலாம். 8th பிளேஸ்ல Elista ஹோம் தியேட்டர் பத்தி பார்க்க போறோம். 73 வாட் 4.1 சேனல் ஹோம் தியேட்டர் சிஸ்டம் மாடல், 5.1 ப்ளூடூத் இருக்கு, USB FM ரேடியோ, ஆக்ஸ் அண்ட் ரிமோட் கண்ட்ரோல்ஸ் கொடுத்திருக்காங்க. டிஜிட்டல் FM பிளேயபிலிட்டி சிஸ்டம், ஃபுல் ஃபங்க்ஷன் ரிமோட் கண்ட்ரோல்ஸும் இருக்கு. Amazon அந்த ப்ராடக்ட் பிரைஸ் 3199 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 9.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 8 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 7th பிளேஸ்ல Tronica ஹோம் தியேட்டர் பத்தி பார்க்க போறோம். 90 வாட் 6 inches woofer with spectacular LEDs ஓட வருது. 4 tower sized satellite speakers கொடுத்திருக்காங்க. Bluetooth, USB, SD card reader, FM ஆப்ஷன்ஸ் இருக்கு. High powered bottom mount subwoofer கொண்டு வந்திருக்காங்க. Amazon அந்த ப்ராடக்ட் பிரைஸ் 3299 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 109 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு.
6th பிளேஸ்ல T series home theater பத்தி பார்க்க போறோம். 4.1 channel multimedia bluetooth speaker, digital display, aux, IP, USB, SD card, memory card போட்டுக்கலாம். bluetooth supported ambience light இருக்கு. perfect for playing music, games and movies க்கு செட் ஆகும். Amazon அந்த ப்ராடக்ட் பிரைஸ் 4290 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 9 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. based on 16 verified rupees இருக்கு. 5th பிளேஸ்ல Bass Barrel home theater பத்தி பார்க்க போறோம். 130 watt கான 4.1 Bluetooth multimedia speaker system. It compromises of a 6.5 inch Uber system வருது. Engineered using the latest technology. FM, USB, pen drive, aux support இருக்கு. Amazon அந்த ப்ராடக்ட் பிரைஸ் 5990 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. based on 157 verified reviews இருக்கு. 4th பிளேஸ்ல Zebronics home theater பத்தி பார்க்க போறோம். 105 watts கான RMS with 4.16 system, Bluetooth 5.0 LED display and lights இருக்கு. remote control, USB, SD card, aux input, FM radio and stylish design கொண்டு வந்திருக்காங்க. Amazon அந்த ப்ராடக்ட் பிரைஸ் 5990 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. based on 587 verified reviews இருக்கு. 3rd பிளேஸ்ல DH Discovery home theater பத்தி பார்க்க போறோம். 250 watt and 4.1 home theater system, comes with Bluetooth version 5.1, 1 USB slot, aux, built-in FM radio and LED display இருக்கு. wireless remote control featuresம் கொடுத்திருக்காங்க. Amazon அந்த ப்ராடக்ட் பிரைஸ் 6490 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 10 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. based on 1 verified reviews இருக்கு. 1st பிளேஸ்ல Obage home theater பத்தி பார்க்க போறோம். 130 watts கான 4.1 home theater system, optical in, Bluetooth 5.0, USB, FM, aux இருக்கு. covers up to 250 square feet of closed room, bass barrel, treble, அதே மாதிரி control and deep bass எல்லாமே இதுல கொடுத்திருக்காங்க. Amazon அந்த ப்ராடக்ட் பிரைஸ் 7890 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 9 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. based on 304 verified reviews இருக்கு. 1st பிளேஸ்ல Panasonic home theater பத்தி பார்க்க போறோம். ஸ்பீக்கர் maximum output 120 watt, deep bass sound with front ductோட வருது. wireless, Bluetooth and remote control functions கொடுத்திருக்காங்க. auxiliary, USB, micro USB connectivity இருக்கு. Amazon அந்த ப்ராடக்ட் பிரைஸ் 9350 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. based on 266 verified reviews இருக்கு. இப்போ நீங்க பார்த்த இந்த ஹோம் தியேட்டர் எல்லாத்தையும் Amazon அதனால செக் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் கீழ டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன். வேணும் அப்படினா ஓபன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. மீடியம் உள்ள சூப்பரான ப்ராடக்ட் வீடியோ சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் Baba, see you, have a nice day.